ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் மணம் மணக்கிற சிக்கன் குழம்பு குக்கர்லேயே எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாங்களா. குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் சூடானதும் சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கிறேன். பட்டை கிராம் கூட சேர்த்திக்கலாங்க, நான் சோம்பு மட்டும்தான் சேர்த்துவேன். இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துன உடனே சேர்த்திடுங்க. 1 ஸ்பூன் அளவு சேர்த்திட்டு ஒரு பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்குங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணுங்க. தக்காளியை கட் பண்ணி போடுறத விட அரைச்சி ஊற்றணும் அப்படின்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி நல்லா வரும். நான் எப்போவுமே அரைச்சி தாங்க ஊற்றுவேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்துருக்கேங்க. அதை அரைச்சி ஊற்றிருக்கேன். தக்காளி ஒரு அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா பொடியெல்லாம் சேர்த்திக்கலாங்க. உடனே சேர்த்தக்கூடாது. தக்காளி இந்த மாதிரி தண்ணி விட்டு வெந்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கிறேங்க. சிக்கன் பொடி சேர்த்துறதுனா 1 ஸ்பூன் சேர்த்திக்கிங்க. நான் எப்போவுமே சிக்கன் பொடி சேர்த்துவேங்க, அதனால் 1 ஸ்பூன் அளவு சிக்கன் பொடி சேர்த்திருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. அந்த பொடியோட வாசமெல்லாம் போகணும். அதுக்கப்புறம் கறியை க்ளீன் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாங்க. கறி உள்ளே சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா அந்த மசாலாலாம் ஒட்டி வர மாதிரி கலந்து விட்டுருங்க. பாத்திரத்தில் செய்த விட இந்த மாதிரி குக்கரில் செய்யும்போது ஒரு 5 நிமிஷத்துலேயே ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க. ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ அந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இதில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா தயிர் சேர்த்துறதாங்க. தயிர் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது புளிச்ச தயிர் இல்லைங்க, புளிக்காத தயிர் ஒரு 4 ஸ்பூன் அளவு கூட சேர்த்திக்கிங்க. நல்லா கெட்டி தயிராக, புளிப்பில்லாத தயிராக சேர்த்திக்கிங்க. நல்ல ஒரு க்ரீம் மாதிரி வருங்க குழம்பு. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிங்க. லாஸ்ட்டாக நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்குங்க தண்ணி சேர்த்திட்டு. உங்களுக்கு தண்ணி மாதிரி குழம்பு வேணும்னா கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. கறி வேகும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுங்க. எனக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு தண்ணி மாதிரி தான் வேணும். கிரேவி மாதிரி இருந்தால் கொஞ்சம் காரம் அடிக்குங்க, குழந்தைய சாப்பிட மாட்டாங்க. நான் எப்பவுமே கொஞ்சம் தண்ணியாக தாங்க வைப்பேன். தண்ணி கொஞ்சம் சேர்த்திருக்கேன், 1 டம்ளர் சேர்த்திருக்கேன். இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் சிக்கன் குழம்பு வச்சு இறக்கிடலாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி கறி பூ மாதிரி சூப்பராக வெந்துருங்க. இப்போ என்னோடய குழம்பு நல்லா தண்ணி மாதிரி தாங்க இருக்குது. என் குழந்தைங்க இந்த மாதிரி தாங்க சாப்பிடுவாங்க. அதனால நான் இப்படி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எப்போவுமே குழந்தைகள் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவேன். உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி மாதிரி வேண்டாம் அப்படின்னா சுண்டை வச்சுக்கலாம். இல்லை தேங்காய் அரைச்சி ஊற்றி கூட ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்குங்க. ஹை ஃப்ளேமில் கெட்டி ஆயிரும். உண்மையாகவே டக்குன்னு வேலை முடிஞ்சிருங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் தயிர் மட்டும் 2 ஸ்பூன் சேர்த்தி பாருங்கள், அட்டகாசமாக இருக்குங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் சுண்டை வச்சு இறக்கியிருக்கேங்க. நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.